மக்களை இப்ப நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து சிஎம்மா உட்கார்ந்தாருன்னா எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். அவர் நிறைய இலவச திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்காரு இல்லையா? அந்த இலவச திட்டங்களுக்கெல்லாம் எவ்வளவு கோடி செலவாகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் சொன்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துறது சாத்தியமா? இலவசங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கழக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் அவர்களோட தேர்தல் வாக்குறுதிகள்ல அவர் நிறைய இலவசங்களை எல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. விஜய் அவர்கள் யோசிச்சுதான் இந்த மாதிரி அறிவிப்பெல்லாம் அறிவிச்சிருக்கிறாரா? இவ்வளவு கோடி எல்லாம் செலவு பண்ண முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? தமிழ்நாட்டோட பட்ஜெட்டே இவ்வளவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் பரவலாதான் இருக்குது. என்ன எழவி அது? விஜய் அவர்கள் சொன்ன இலவசங்கள்ல குறிப்பா நம்ம ஒரு 6 விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாங்க. அந்த 6 விஷயத்துக்கு மட்டும் எவ்வளவு செலவாகுது, இது வந்து சாத்தியமா அப்படிங்கறத மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களோட வாக்குறுதியில பெரிய அளவு பேசப்படுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 சிலிண்டர்கள், வருடத்துக்கு 6 சிலிண்டர்கள் ஒரு குடும்பத்துக்கு இலவசம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காப்ல. இது வந்து சாத்தியமா? இதுக்கு எவ்வளவு செலவாகும்? இப்ப எங்க ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டரோட ரேட்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 960 ரூபாய்க்கு மேல வித்துட்டு இருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா 900 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஒரு சிலிண்டரோட ரேட்டு பாத்தீங்கன்னா 900 ரூபாய். அப்போ ஒரு குடும்பத்துக்கு வருடத்துக்கு மட்டும் 6 சிலிண்டர்கள் தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது 6 சிலிண்டர்கள் இலவசமா கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு செலவாகும்? ஒரு குடும்பத்துக்கு 6 சிலிண்டர்கள் வந்து நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா வருடத்துக்கு மட்டும் ஒரு குடும்பத்துக்கு 5400 ரூபாய் செலவு பண்ண வேண்டி வருங்க. தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.24 கோடி பேர் கிட்ட ரேஷன் கார்டு இருக்குது. எப்படி இந்த சலுகை பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாத்துக்குமே போய் சேருங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த 2.24 கோடி பேரையும் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியது வருது. இந்த 2.24 கோடி பேருக்கு வருடத்துக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12096 கோடி பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் செலவாகுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டாம், 4 வருஷத்தை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் அவர் சைன் போற டிலே ஆகுது, நம்மளுக்கு பட்ஜெட் வருது, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அதனால அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு 4 வருஷத்துக்கு மட்டும் நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். சரி, இப்ப 4 வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகும்? இதுவே 4 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 48,348 கோடி செலவாகுங்க. இந்த 6 சிலிண்டர் வந்து ஃப்ரீயா கொடுத்தா மட்டும். நார்மலா ஒரு குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா 8 சிலிண்டர் தான் ஒரு வருஷத்துக்கே தேவைப்படுங்க. 6 சிலிண்டர் பாத்தீங்கன்னா கவர்மெண்டே ஃப்ரீயா கொடுக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. 6 சிலிண்டர் கொடுக்கறது மட்டும் தான் வேலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. அந்த சிலிண்டர் கொண்டு விநியோகம் பண்ணணும், போக்குவரத்து செலவு இருக்குது, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இதுக்காகவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% வரைக்கும் செலவாகும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் சொல்லுது. ஆகவே பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இதுக்கு மட்டும் 48,000 கோடி செலவாகுங்க. அடுத்தது விஜய் அவர்கள் வந்தா மகளிர் உரிமை தொகை பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு சக்சஸ்ஃபுல் திட்டமா போயிட்டு இருக்குதுங்க. எல்லா பக்கமும் இந்த திட்டங்கள் இருக்குது. திமுக அரசும் பாத்தீங்கன்னா இப்ப 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,34 பேருக்கு இப்ப வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புள்ளி விவரங்கள் சொல்லுது. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதே மாதிரி இப்ப 2500 ரூபாய் கொடுக்குறாப்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும்? டிஎம்கே பேர்ல பாத்தீங்கன்னா முதல்ல 1.15 கோடி பேருக்கு தான் இந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கிடைச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எழுதி போட்டாங்க 1.34 கோடி அது மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. நம்ம பாத்தீங்கன்னா பேசிக்கான விஷயம், அதாவது ஸ்டார்டிங்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா 1.15 கோடி பேர், அவங்கள மட்டும் நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். 1.15 கோடி பேருக்கு மாசம் 2500 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு மாசத்துக்கு மட்டும் எவ்வளவு செலவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2875 கோடி செலவாகுங்க. அதுவே வருஷத்துக்கு பாருங்க கிட்டத்தட்ட 34,500 கோடி பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் செலவாகுங்க. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம 4 வருஷத்தை மட்டும் நம்ம கணக்குல எடுத்துக்க போறோம். 4 வருஷத்துக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவே இந்த 2500 பாத்தீங்கன்னா இந்த 1.15 கோடி பேருக்கு பாத்தீங்கன்னா நீங்க 4 வருஷம் செலவு பண்றீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,38,000 கோடி பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு செலவாயிருக்கும். ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து எல்லாத்துக்குமே இந்த திட்டம் கிடைக்கணும் அப்படின்னு விரும்புறாரு, ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த திட்டம் போய் சேரணும் அப்படின்னு சொன்னா இது வந்து இன்னுமே அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா டபுள் மடங்கு அதிகமாகும் அப்படிங்கிறதா உண்மையே. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சுமாரா பாத்தீங்கன்னா 2.2 கோடி பேருக்கு மேல ரேஷன் கார்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க கணக்கு போட்டது பாத்தீங்கன்னா நான் கணக்கு போட்டது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.15 கோடி பேருக்கு தான். இப்ப வந்து அப்படியே டபுள் மடங்கு ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்காக தான் ஆகும். அடுத்தது இப்ப இருக்கிற திமுக அரசு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் பஸ்ல போறதெல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது லோக்கல் பஸ்ல போறதெல்லாம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அது வந்து புழக்கத்துல தான் இருக்கு. ஆனா இவங்க வந்தா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழகம் ஃபுல்லா நீங்க எங்க வேணாலும் போய்க்கலாம், தமிழகம் ஃபுல்லா பெண்கள் எங்க போனாலும் அது ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி
சொல்லியிருக்காரு. இது வந்து சாத்தியமா? இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த இலவச திட்டத்துக்கே பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கவர்மெண்ட் 2500 கோடியில இருந்து 3000 கோடி பாத்தீங்கன்னா மானியமா போக்குவரத்து துறைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த திட்டத்தை அவங்க விரிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொன்னா வருடத்துக்கு மட்டும் 10,000 கோடி பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துக்காக மட்டும் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இதுவே 4 வருஷத்துக்கு நீங்க கணக்கு போடுறீங்க அப்படின்னு சொன்னா இந்த திட்டத்துக்காக மட்டும் கிட்டத்தட்ட 40,000 கோடி வேணா நீங்க செலவு பண்ணி ஆகணுங்க. அதே மாதிரி இப்ப ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்றீங்க, நீங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். அதனால பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மக்கள் எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறது எதுவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா போக்குவரத்துல, அதாவது பஸ்ல போய்க்கலாம்பா, பஸ்ல ஃப்ரீ தானே, எங்க வேணாலும் போய்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பஸ்ஸை தான் தேர்ந்தெடுப்பாங்க. கூட்டம் அதிகமாகும், நீங்க எக்ஸ்ட்ரா பஸ் விட வேண்டியது வரும். அதனால இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. புள்ளி விவரங்களும் அதான் சொல்லுது. இப்ப இந்த 3 திட்டங்களை பார்த்தோம் இல்லையா, இந்த 3 திட்டங்களுக்கும் பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுங்களா? 6 சிலிண்டருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 48,384 கோடி செலவாகுது. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை மாசம் மாசம் 2,500 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு 1,38,000 கோடி இதுக்கு மட்டும் செலவாகும். அதே மாதிரி இந்த பேருந்துகள்லாம் இலவசம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றாங்க இல்லையா, அதுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 கோடி பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கும் செலவாங்க. மொத்தமா இந்த 3க்கு மட்டுமே எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2,26,384 கோடி பாத்தீங்கன்னா இந்த 3 திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு மட்டுமே தேவைப்படும். அதாவது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா. அதே மாதிரி அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தங்க மோதிரம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் சொல்லியிருந்தாரு இல்லையா, அதுக்கு எவ்வளவு செலவாகும்? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு குழந்தைகள் பிறக்குது, அதுவும் ஜிஹெச்ல எவ்வளவு குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கிறது தான். ஒரு வருஷத்துக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 லட்சத்துல இருந்து 10 லட்சம் குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லுதுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஜிஹெச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 60ல இருந்து 70% குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஜிஹெச்ல தான் பிறக்குது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் இருக்குது. இப்ப 60% இருந்து 70% சொல்றாங்க இல்லையா, நம்ம வந்து தோராயமா ஒரு கணக்கு வச்சுக்கலாம். ரெண்டுக்கு நடுவுல, அதாவது கிட்டத்தட்ட 6,50,000 பேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கலாம். விஜய் அவர்கள் பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் 1 கிராம் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கிராம் ரேட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி 15,000 ரூபாய் வருது ஒரு கிராம் விலை. அப்ப ஒரு குழந்தைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டைப்பர் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சேர்த்து ஒரு 15,500 ரூபாய் ஒரு செலவு பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கணக்கு வச்சுக்கலாம். 6 லட்சம் குழந்தைகளுக்கு நீங்க வருஷத்துக்கு 15,500 ரூபாய் செலவு பண்றீங்க அப்படின்னு சொன்னா வருஷத்துக்கு பாருங்க 9,300 கோடி பாத்தீங்கன்னா அதுக்கு மட்டும் செலவாகும். இதுவே 4 வருஷத்துக்கு நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 37,200 கோடி பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு மட்டும் நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா திடீர்னு தங்க விலை ஏறுது இறங்குது, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தங்கம் ஏறிட்டு தான் இருக்குது. அப்ப இந்த ரேட்டு பாத்தீங்கன்னா அதிகமாகுதுன்னா இந்த கணக்கும் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்குதான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வருமானம் 5 லட்சத்துக்கு கீழ் இருக்கிற குடும்பங்கள்ல எல்லாம் கல்யாணம் நடக்கும் போது பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 8 கிராம்ல நகையும் ஒரு பட்டு புடவையும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்ல. இதுவும் சாத்தியமா? அதுக்கு எவ்வளவு செலவாகும்? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 8 கிராம் அப்படிங்கிறது 1,20,000 ரூபாய் கிட்ட வந்துருச்சுங்க. ஒரு பவுன் அப்படிங்கிறது. இதுல செய்கூலி சேதாரம் இதெல்லாம் சேர்த்தணும்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் வரும். அடுத்தது விஜய் அவர்கள் 5 லட்சத்துக்கு கீழே வருமானம் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 8 கிராம் நகை ஒரு தரமான பட்டு புடவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்ல. இதுக்கு எவ்வளவு செலவாகும்? இது சாத்தியமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வருடத்துக்கு 5 லட்சத்துக்கு கீழ் இருக்கிற வருமானம் கொண்டவங்க மொத்தம் எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா தமிழகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா வருமானம் 5 லட்சத்துல இருந்து 6 லட்சத்துக்குள்ள வருமானம் வாங்குறவங்க கிட்டத்தட்ட 70% இருக்கிறாங்க. அப்ப ஆண்டுக்கு எவ்வளவு திருமணங்கள் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் திருமணங்கள் பாத்தீங்கன்னா தமிழகத்துல நடக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு தரமான பட்டுப்புடவை கொடுக்குறாரு இல்லையா, அதுவும் ஒரு 10,000 ரூபாய் செலவாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய் பாத்தீங்கன்னா இதுக்கே செலவாகுங்க. அப்ப வருஷத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5,200 கோடி பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் செலவாகும். இதுவே 4 வருஷத்துக்கு நீங்க கணக்கு போட போதும் பாத்தீங்கன்னா 20,800 கோடி பாத்தீங்கன்னா இந்த 4 வருஷத்துக்கு செலவாகும். அதே மாதிரி விஜய் அவர்கள் சொன்ன அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 200 யூனிட் மின்சாரம் பாத்தீங்கன்னா நாங்க ஃப்ரீயா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு லாபமா இல்ல நஷ்டமா அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாமா? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மின்சார வாரியம் பாத்தீங்கன்னா 10,000 கோடியில இருந்து 15,000 கோடி வரைக்கும் அவங்க வந்து நட்டத்துல தான் இயங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 200 யூனிட் வந்து நீங்க ஃப்ரீயாவும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அது எக்ஸ்ட்ரா தான் அவங்களுக்கு பேர்டன் ஆகும். அது மட்டும் இல்லாம அது வந்து இன்னுமே நட்டமான சூழ்நிலையில தான் ரன் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. இப்ப 200 நீங்க வந்து ஃப்ரீயா கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா வருடத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 கோடிக்கு மேல நீங்க அதுக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஆக மொத்தத்துல மக்களே விஜய் அவர்கள் இப்போ ஒரு 6 திட்டம் சொல்லியிருந்தார் இல்லையா இலவசமா, அந்த 6 திட்டத்துக்கு மொத்தமா எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறத இன்னொரு டைம் பாத்திரலாம். அதாவது மகளிர் உரிமை தொகை மாசம் மாசம் நீங்க 2,500 ரூபாய் கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கு பாத்தீங்கன்னா 1,38,000 கோடி செலவாகுங்க. அதே மாதிரி 6 சிலிண்டர் வந்து இலவசமா கொடுக்குறாருன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு ஒரு 48,384 கோடி செலவாகும். இலவச பேருந்து பயணத்துல ஒரு 40,000 கோடி, 20 யூனிட் மின்சாரம் பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்கன்னா அதுல ஒரு 33,120 கோடி, குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 37,200 கோடி,
திருமணத்துக்கு தங்கம் அதாவது 8 கிராம் நீங்க வந்து ஃப்ரீயா கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு 20,800 கோடின்னு சொல்லிட்டு மொத்தமா 3,17,504 கோடி பாத்தீங்கன்னா இதுல மட்டுமே செலவாகுங்க. அதாவது இந்த 6 திட்டங்களுக்கு மட்டுமே இவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா ரோடு போடணும், கல்விக்கு ஒதுக்கணும், மற்ற செலவுகள்லாம் நிறைய இருக்கு இல்லையா? இது இல்லாம விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்சிருக்காரு, செய்யறோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்குது. சரிடா, நம்ம இப்போ 3 லட்சம் கோடிக்கு மேல பாத்தீங்கன்னா இது நலத்திட்ட உதவிகளுக்கே செலவாகுது. தமிழ்நாட்டோட பட்ஜெட் அதாவது வருடத்துக்கு ஒதுக்கப்படுற பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வருடத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு மேல அவங்க வந்து பட்ஜெட்டா ஒதுக்குறாங்க. தமிழ்நாடு வாங்கிய கடனுக்கு பாத்தீங்கன்னா 15% வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 60,000 கோடி பாத்தீங்கன்னா வட்டிக்காகவே நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் வருடம். இப்போ அந்த 60,000 கோடி அப்படிங்கிறது 4 வருஷத்துக்கு நீங்க கணக்கு போட்டு பாருங்க, வட்டி மட்டும் நம்ம எவ்வளவு கட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாம மத்த நலத்திட்ட உதவிகள் இருக்குது, மத்த வேலைகள் செய்யணும், மத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஊதிய உயர்வு இருக்குது, கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு இருக்குது, ஓய்வூதியம் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குதுங்க. இப்ப இந்த இலவசங்களை தாண்டி இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே நம்ம செய்யணும் அப்படிங்கும் போது, அதாவது செய்யும் போது பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு இது மேலும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. சரிடா, இவ்வளவு கஷ்டம் எதுக்கு, கவர்மெண்ட் தான் இலவசத்தை எல்லாம் கட் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நிறைய பேருக்கு இலவசங்கள் கொடுக்கறதுனாலதான் அவங்களோட வாழ்வாதாரம் ஓரளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா இலவசம் இல்லாம வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. பொருளாதார நிலைமையில ரொம்ப பிற்படுத்தப்பட்டவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இலவசங்கள் கொடுக்கறதுனாலதான் அவங்களோட லைஃபும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து இலவசங்கள் கொடுங்க. அதாவது குறிப்பிட்ட பேருக்கு நீங்க இலவசங்கள் கொடுங்க, இவங்களுக்கெல்லாம் இலவசம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா தெரியும். அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்களோட வருமானம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்க இலவசங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருத்தருக்கு மீன் பிடிச்சு கொடுக்கறதுக்கு பதில் அவருக்கு மீன் பிடிக்க கத்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணா இனிமே நல்லா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இலவசங்களை கொடுக்கறதுக்கு பொதுவா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தகுந்த விஷயங்கள், வேலை வாய்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஓரளவுக்கு சர்வே பண்ணிடுவாங்க. இலவசங்களை முழுமையா ஸ்டாப் பண்ணாலும் பிரச்சனை தான், இலவசங்கள் வந்து ஃபுல்லா கொடுத்தாலும் பிரச்சனை தான். ஆகவே பாத்தீங்கன்னா இங்க வந்து செலக்டிவான பீப்புள்ஸுக்கு கொடுத்தா எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.